வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்க சேமிப்போட உங்களோட சேமிப்பை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும், நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வருமானம் வாங்கலாம் நிறைய சேமிக்கணும்னா அப்போனா நம்ம என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஓனாக சுயமாக நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மற்றவங்கள கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ சேமிக்கிறாங்க, என்னால் அவ்வளோ சேமிக்க முடியல அப்படின்னா உங்களால் சேமிப்பை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ நம் சேமிப்பு நம் திட்டம். ஸோ என்னோடய வருமானம் என்ன, என்னுடைய சேமிப்பு திட்டம் என்ன, என்னுடைய சேமிப்பை நான் எப்படி பெருக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் தான் சுயமாக பிளான் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மற்றவங்களோட நம்ம ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவர் ஒரு 50,000 மாதம் ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் 25,000 மாதம் சேமிக்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவர் 25,000 சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பர்சன் 2 எடுத்துக்கோங்க. அவர் 25,000 சம்பாதிக்கிறாரா, அப்போ நான் 25,000 சேமிக்கிறாரா, அப்போ நானும் 25,000 சேமிக்கிறேன் அப்படின்னு இந்த பர்சன் 2 அவரோட ஒரிஜினல் சம்பளமே 25,000 தான். அப்படி அவர் நினச்சாருன்னா எல்லா சம்பளத்தையும் கொண்டு போய் சேமிக்க தான் முடியுமே ஒழிய செலவு பண்ணுறது கையில் பணம் இருக்காது. இதுதான் நீங்கள் மற்றவங்க கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன தோணணும், ஸோ இப்போ இப்படி பண்ணால் தான் சேமிப்பு போல், அப்போ நம்மளால சேமிக்க முடியாத போலங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஒரு பொய்யான விஷயம் நம்மளோட மைண்டில் உட்காந்துரும். இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும். அவங்க 50,000 சம்பாதிக்கிறவங்க 50% 25,000 சேர்க்குறாங்கன்னா 25,000 வாங்குறேன்னா ஒரு 10% சேமிக்கலாம், 20% சேமிக்கலாம். ஒரு 5,000 சேமிச்சுட்டு மிச்சம் 20,000 நான் செலவு பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க எப்படி சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை, அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். பட் அதுதான் சேமிப்புங்கிறத ஒரு முடிவு கட்டிடாதீங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் உங்களோட சேமிப்பு பிளான் என்னங்கிறத நீங்கள் தான் ஓனாக க்ரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மாத வருமானம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு ஆள் சம்பாதிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைவி 2 பேர் சம்பாதிக்கலாம், இல்லை கணவன் மனைவி ஒரு பெரிய பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வருமானம் வருது, ஒரு சம்பளமா 2 சம்பளமா, இல்லை பல விதத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் வருதா, இல்லை என்னுடைய சம்பளம் ரொம்ப கம்மியாக, இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மொத்த வருமானம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிப்பு பிளானை போடுங்க. என்னால் என்ன சேமிப்பு பண்ண முடியும், ஒரு மாதத்துக்கு என்னோடய வருமானத்துலேருந்து 10% எடுத்து சேர்க்க முடியுமா, ஓகே. மிச்சம் 90%ல் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா, அப்போ ஓகே 10% சேமிங்க. சில்லறை காசுகளை சேமிக்கலாம், எப்பப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் வருதோ அதை சேமிக்கலாம், ஒரு பல்க் அமௌண்ட் வரும்போது சேமிக்கலாம். ஸோ எந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அதிகமாக பணம் வரும் அதை சேமிக்கிறது. மாதம் என்னோடய வருமானம் வருது, இதில் மேக்ஸிமம் என்னால் எவ்வளவு சேமிக்க முடியுது, எவ்வளவு தூரம் என்னால் சேமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சேமிக்கலாம். எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பிளான் எவ்வளோ பணம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தான் என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்னுடைய வருமானம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 30,000 கரெக்டாக ரவுண்டடாக சொல்லப்போனால் 30,000. நான் 26,000 வச்சுக்கோங்களேன். எல்லாமே பிடித்தது போக இந்த டீ எல்லாம் போக கையில் நான் வச்சுருக்கிறது 26,000 நான் வித்ட்ரா பண்ணுவேன். அதில் நான் 13,000 நான் சேமிக்கிறேன், 13,000 செலவு பண்ணுறேன். பட்ஜெட் உங்களுக்கே தெரியும் 50-50. ஸோ அப்போ நான் 13,000 இருந்தால் என்னுடைய மாத செலவுகளை என்னால் என்ன செய்ய முடியும், மேனேஜ் பண்ணிட முடியுங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மிச்சம் 13,000 நான் சேர்க்குறேன். இப்போ எனக்கு மாதம் 15,000 ஆகுது அப்படின்னா 15,000 செலவுக்கு எடுத்துருவேன், மிச்சம் அங்கே 11,000 தான் சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய ஒரு வருமானம் 16,000 தான். அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக சில வருமானத்தை நானாகவே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 16,000 வச்சு நான் 3,000 சேமிக்க முடியாது. எனக்கு அதிகமாக சேமிப்பு வேணும் அப்படின்னா 16,000 பார்த்தாது எக்ஸ்ட்ராவாக நான் சேமிக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 11,000 பார்ட் டைம் ஜாப்லேருந்து சம்பாதிக்கிறேன். ஸோ இப்படி நான் பிளான் பண்ணிக்கணும். உங்களோட வருமானம் கம்மியாக இருந்துச்சுன்னா
பிளான் பண்ணுங்கள், எப்படி பணத்தை அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ்க்கு நீங்கள் ஒரு பிளான் போடுங்க. மொத்தமாக வந்து நீங்கள் மற்றவங்கள பார்த்து நானும் அப்படி தான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். முக்கியமாக நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னுடைய வருமானம் இவ்வளோ தான் வருது, இவ்வளோ தான் நம்மளால் சேர்க்க முடியும், இதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்து வருமானம் பத்தலாம், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்னுடைய ஐடியா தான் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள், இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு. பட் ஆனால் அது செய்யக்கூடிய சூழ்நிலையில் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கணும். இப்போ சில பேர் வந்து கை குழந்தை வச்சுருப்பாங்க, அப்போ அவங்க ஒய்ஃப் எப்படி வேலைக்கு போக முடியும்? யோசித்து பாருங்கள், கை குழந்தை விட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு சேவிங்ஸ் பிளானை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் வந்து பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது. பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக பணத்தை சேர்க்க முடியும். நீங்கள் வந்து உங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க பட்ஜெட் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னென்ன செலவுகள் ஆகுதுங்கிறத ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பட்ஜெட் போடுறது ஈஸி. நிறைய பேர் வந்து நான் 10,000 வாங்குறேன், எனக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க அப்படின்னா அவங்க வீட்டில் என்னென்ன செலவுகள் இருக்குன்னே தெரியாது. இப்போ சில பேர் வீட்டில் மருந்து வாங்கக்கூடிய செலவே இருக்காது. பட் சில குடும்பங்களில் மருந்துக்கு நிறையா செலவு இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செலவுகள் வந்து மாறும். ஸோ அதனால் நீங்கள் பட்ஜெட் போடும் பொழுதும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்ஜெட் போட்டுட்டு எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பட்ஜெட் போட்டுட்டு ஒரு கிளியர் ஐடியாவுக்கு வரணும். ஒரு மாதத்துக்கு என் குடும்பத்துக்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற எவ்வளவு ஒரு மாதத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆகுங்கிற ஒரு தொகையை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். இப்போ நான் என்ன கேட்டால் சொல்லிடுவேன், ஒரு மாதத்துக்கு உங்கள் ஃபேமிலி எவ்வளோ இருந்தால் ரன் பண்ணுவீங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு 13,000 ப்ளஸ் ஒரு 2,000 முன்ன பின்ன ஆகுங்கிறதுனால 15,000 எனக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும், என் ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படும், பட்ஜெட் போட்டு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா வச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு கட்டிடுங்க. எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் தான் ஒரு மாதத்துக்கு என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை உங்கள் இன்கம்மோட கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய இன்கமும் உங்கள் மாத செலவுக்கு தேவைப்படக்கூடிய தொகையும் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வருமானம் 25,000 ரூபாய், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய செலவு 2வது பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி 20,000 அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 5,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் சம்பாதிக்கிறீங்க. அப்போ பிரச்சனை கிடையாது, இட் இஸ் ஓகே. பட் என்னுடைய வருமானம் 15,000 ரூபா, ஆனால் என் குடும்பத்துக்கு மாதம் 20,000 இருந்தால் தான் என்னோடய குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு நீங்கள் பட்ஜெட்லாம் போட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ரொம்ப டேஞ்சராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா 5,000 ரூபா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இடிக்குது. உங்களோட வருமானமே 15,000 தான், ஆனால் 5,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் என்ன தான் வந்து சுருக்கி பட்ஜெட் போட்டாலும் அவசியத்துக்கு மட்டும்தான் நம்ம பட்ஜெட் போட போகிறோம். அப்படிங்கிறப்ப 5,000 அங்கே டெபிசிட் ஆகுது. அப்போ நீங்கள் டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு உடனே உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும். நீங்கள் வந்து நான் 15,000 தான் ஏர்ன் பண்ணுவேன், ஆனால் 20,000 எனக்கு மாதம் செலவாகுதுன்னா 5,000 ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எங்கேயோ கடன் வாங்குறீங்க, இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பை கரைச்சி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் அந்த சேமிப்பு கரைஞ்சிரும். அப்புறம் அடுத்து நம்ம மற்றவங்க கிட்ட கையேந்துற மாதிரி ஆகிடும், கடனில் போய் சிக்கிடுவோம். அப்போ நீங்கள் கடனில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டோட உங்கள் வருமானம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உடனடியாக ஸ்டெப் எடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சேவிங்ஸை அழகாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைய வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கான சேமிப்பு திட்டத்தை போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.